சாய்ராம். என் அன்பு செல்லமே, உன் சொந்தத்தில் ஒருவன் உன் குடும்பமே வளரக்கூடாது. உன்னுடைய குடும்பம் இப்பொழுது இருக்கும் நிலையிலேயே இருந்து விட வேண்டும். எப்பொழுதுமே அவனுடைய குடும்பம் மேலே வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். உன்னுடைய குடும்பமோ கீழே இருக்க வேண்டும் என்று ஒரு கெட்ட எண்ணத்துடன் அவன் உன் குடும்பமே முன்னேற்றம் அடையக்கூடாது என்ற சில செயலை செய்து கொண்டே இருக்கிறான். அவன் குடும்பம் என்ன தெரியுமா? உன்னுடைய பக்கத்தில் இருக்கும் குடும்பம்தான். புரிகிறதா? உன்னிடம் நன்றாக பேசுவது போல் எல்லா பேச்சையும் கேட்டுக்கொண்டு எல்லா செய்தியையும் சேகரித்து கொண்டு அவர்கள் வீட்டிற்குள் என்னென்னலாம் பேசுகிறார்கள் என்ற உனக்கு தெரியுமா தங்கமே? எதுவுமே தெரியாமல் நல்ல குடும்பம், நல்லவர்கள் என்று பலவிதமான விஷயத்தை பகிர்ந்து கொள்கிறாய். உனக்கும் யாருமே இல்லை, நல்ல உறவு கிடைத்து விட்டது. நம்முடைய நீ வாழுவதையும் சில பொருட்கள் வாங்குவதையும் பொறுத்து கொள்ளாமல் குடும்பத்தில் அனைவருமே உன்னை கரித்து என்னெல்லாம் பேசலாமோ அனைத்து விஷயத்தையும் பேசுகிறார்கள். அதிகமான கண் திஷ்டிகளும் உன்னை சுற்றி இருக்கிறது. யாரையுமே அருகில் வைத்து கொள்ளாதே. யாராக இருந்தாலும் தூரமாகவே வைத்து பேசு. ஏனென்றால் அவர்கள் எப்படி மனநிலைமையில் பேசுகிறார்கள், எதை மனதுக்குள் வைத்து பேசுகிறார்கள் என்பது உனக்கு தெரியாத. அதனால் சொல்கிறேன், யாராக இருந்தாலும் ஒரு அடி தூரமாகவே நில். அப்பொழுதுதான் அவர்களுக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாது. உனக்கு ஒன்று சொல்கிறேன், அதன்படி நீ நடந்து கொள் தங்கமே. என்னுடைய அழகான தங்கமே, உனக்கு கண் திஷ்டியே இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே பாதுகாப்பிலேயே இருக்க வேண்டும் என்று நினைத்தார் கருப்பு கயிறை வாங்கி உன் கையிலேயோ இல்லை காலிலேயோ ஏதோ ஒரு இடத்தில் கட்டிக்கொள். நிச்சயமாக கண் திருஷ்டி படாது. அடுத்தவர்கள் என்ன விதமான வார்த்தைகளை பேசினாலும் உன்னை பற்றி அது உன்னிடம் நெருங்காத. உன் வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்து வந்தாய். நீ செய்யும் ஒரே ஒரு விஷயத்தில்தான் உன் அனைத்து வாழ்க்கையும் இருக்கிறது தங்கமே. கண் படக்கூடாது. உன் வாழ்க்கை எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் யாராக இருந்தாலும் உன்னுடைய தூரமாக வைத்து பழகு. யாரையும் உன்னுடைய வாழ்க்கைக்குள் வரவிடாதே. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் விஷயத்தை பகிராதே. பக்கத்து வீடாக இருந்தாலும் சரி, உன்னுடைய உறவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் தூரமாகவே வைத்துக்கொள். சிலருடைய வாழ்க்கையில் சிலர் சதி செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள். உன்னுடைய நல்ல மனதுக்கு தேவையில்லாத விஷயத்தை அவர்கள் செய்கிறார்கள். அதுவும் உன்னிடம் நல்ல விதமாக பேசிக்கொண்டே. அதனால் நீதான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே நான் உன் கூட இருப்பேன். எதுவும் தவறாக நடந்து விடாத. ஓம் சாய்ராம்.